ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் வெற்றி தோல்வி இந்த இரண்டையும் சரிசமமாக பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். மணி இப்போ 9:14 AM ஃப்ரைடே செப்டம்பர் 8, 2023. ப்ரீ ஓப்பனிங் செஷன் முடிந்த பிறகு பேங்க் நிஃப்டி மற்றும் நிஃப்டி 50 இரண்டுமே சின்ன கேப் அப் ஓப்பனிங் ஆக போகுது. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே சின்ன கேப் அப் ஓப்பனிங்ல இருந்து சிறிதாக சரிந்து கொண்டே இருக்கிறது. அவசரப்பட்டு நம்ம எதையும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நேற்று மாலை முதல் இன்று காலை வரை பங்கு சந்தையை நன்கு ஆராய்ந்ததில் என்னுடைய மூளைக்கு கரடி மற்றும் காலை இந்த இரண்டுமே சரிசமமாக தெரிந்ததால் நான் இன்று கரடியுடன் சேர்ந்து மிக குறைவான லாபத்தை மட்டுமே வேட்டையாடலாம் என்று முடிவெடுத்துள்ளேன். மணி இப்போ 9:28 AM நிஃப்டி 50 இருந்து செப்டம்பர் 14, 19,600 புட் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டு இங்க டார்கெட்ல 15% டைப் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் எதுவும் கிடையாது. குவான்டிட்டியில 50 மட்டும் இருக்கட்டும். நம்ம இப்ப இந்த ஸ்ட்ரைக்கை மார்க்கெட் பிரைஸ்ல 50 குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் 28.60 காசுல இருந்து நம்ம டார்கெட்ல செட் பண்ணினா 15% 32.90 காசை ரீச் பண்ணுமா? அல்லது நம்ம ஸ்ட்ரைக்குக்கு நான் இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணாததுனால இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நம்ம ஸ்ட்ரைக் எங்க போய் நிக்குதுன்னு வீட்டுல சுட்ட ஆரியமாவு போண்டாவை சத்தா சுவையா சாப்பிட்டுக்கிட்டே மார்க்கெட்டை பொறுமையா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். And I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set the rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. Life lessons come one in a dozen. The other 11 give something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I see what you teach. I do believe I always should have stayed. Yeah. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. One day I'll be yours. One day I'll be yours. One day I'll be yours. Life lessons come one in a dozen. The other 11 give something from nothing. Life lessons come one in a dozen. மார்க்கெட்டை கவனமாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50லேருந்து செப்டம்பர் 14, 19,600 புட் ஆப்ஷன் நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் 28.60 காசுக்கு பிறகு நம்முடைய கரடி மிகவும் வலுவாக இருந்ததால் நமது கரடியை 2/8 மேல் பின்னோக்கி நகர்த்த முடியவில்லை. அதாவது நம்ம ஸ்ட்ரைக் 26.15 காசு வரைக்கும் கீழே போயிருக்கு. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 122.50 காசு மட்டும் மைனஸ்ல இருந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 8.57% மட்டும் மைனஸ்ல இருந்திருக்குப்பா. இப்போ இங்கிருந்து நம்முடைய கரடி தனது இலக்கை அடைவதற்கு முன்னோக்கி வரும் பாதையில் 50 பேர் கொண்ட காளை கூட்டம் முட்டுக்கட்டையாக இருந்ததால் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு காளையை வென்று நமது இலக்கை வெற்றிகரமாக வந்தடைந்தது நம்முடைய கரடி. காளையனிடமிருந்து நம்முடைய லாபத்தை லாவகமாக தட்டி பறித்த நமது கரடிக்கு நன்றிகள் கோடி. இப்போ நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 237.50 காசு ப்ராஃபிட்ல இருக்கு. இந்த வாரத்தின் இறுதி நாளான இன்று மற்றும் தொடர் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கரடிக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை ரீச் பண்ணின பிறகு சிறிதும் தடையின்றி தொடர்ந்து முன்னோக்கி சென்று 45 ரூபாயில் தனது மலைப்பயணத்தை முடித்துக் கொண்டது. நம்ம டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு அதுவும் 4 பாயிண்ட்ஸ் ரீச் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுப்பா. ஆனா டார்கெட்டை ரீச் பண்ணின பிறகு வெறும் 15 நிமிஷத்துல 12 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணியிருக்கிறானா? எப்ப மார்க்கெட்டை இப்ப மட்டும் எப்படி போய் எவ்வளவு ஈஸியா உன்னால சல்லுன்னு மேல போக முடியுது?
இல்லை அவ்வளோ கற்று வச்சிருக்கிறீங்களா நீங்களா? சரி, நம்ம இப்போ வேலையை பார்ப்போம். நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் ஆனால் 28.60 காசை வச்சு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணால் டோட்டலாக இந்த ஸ்ட்ரைக் 57.34% ப்ராஃபிட்ல இருந்திருக்கு. நான் இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்ல ஒரு லாட்ல ட்ரேடிங் பண்ணின அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ ஆவரேஜ் ப்ரைஸ் 28.60 காசு போட்டா 1430 ரூபாய். நான் பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டையும் தாண்டி எக்ஸிட் ஆனதுனால என்னுடைய லாபம் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டூ 4.75 பாயிண்ட்ஸ் போட்டா 237.50 காசு. அதாவது மார்க்கெட் எனக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 22.50 காசு ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. 1430 ரூபாயில நான் இன்னைக்கு நிஃப்டி 50ல ட்ரேடிங் பண்ணி நான் புக் பண்ணின ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா 237.50 காசு. அதாவது 16.61% லாபம். இதுல மார்க்கெட் எனக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 1.57% ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. இன்றைய பொழுதும் லாபகரமாகவே அமைந்தது. நம்ம இன்னைக்கு நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா இல்லையான்னு நம்ம இப்பதான் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான டைம்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா? கரெக்டான ஸ்ட்ரைக், அதாவது கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன் அப்படின்னு கரெக்டான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்குக்கு சரியான டார்கெட்டை செட் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு மார்க்கெட்டை பொறுமையா நிதானமா வாட்ச் பண்ணினோமா? நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ரிஸ்க் மற்றும் ஸ்டாப் லாஸை கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா? நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ல ஒரே ஒரு ரூல்ல நான் இன்னைக்கு தவறு செய்திருந்தாலும் நான் பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணியிருக்கு. நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு நம்ம ஸ்ட்ரைக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணலனாலும் எனக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைத்திருக்கு. தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பத்தின ப்ராப்பர் நாலேஜ் மற்றும் ஷேர் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் முழுமையாக தெரியாம இந்த வறண்ட பாலைவனத்துல ஈஸியா ஒட்டகம் மேய்ச்சிடலாங்கிற எண்ணம் இருந்தா அதை அப்படியே மணல்ல குழி தோண்டி புதைச்சிருங்க. இதையும் மீறி சொல் பேச்சு கேட்காம நாங்கெல்லாம் எங்க ஊர்ல ரோட்டோரத்துல கம்பி அடிச்சு மாட்ட மேய விட்டவங்க இதெல்லாம் ஏமாத்திரம்னு உள்ள வந்தீங்கன்னா பையில இருக்கிற பணம் மார்க்கெட்டினுடைய வெப்பம் தாங்காமல் நீராவி போல் பறந்துவிடும். தயவிட்டு பங்கு சந்தையில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். சரி, ஓகே, வழக்கம் போல நம்ம இன்னைக்கு புக் பண்ணி ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்றதுக்கு முன்பு நம்முடைய brokerage ஃபீஸ் எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம். இங்க மேல ஆர்டர்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிட்டு இங்க ஆர்டர்ஸ் டாப்ல எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ்ல கான்ட்ராக்ட் நோட்டை கிளிக் பண்ணினா நம்முடைய brokerage ஃபீஸை இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை பை பண்ணி செல் பண்ணதுக்கு டோட்டல் brokerage ஃபீஸ் இன்க்ளூடிங் அடிஷனல் சார்ஜஸோட டோட்டலா 50.09 காசை சார்ஜ் பண்ணிருக்காங்க. அடுத்த கட்ட வேலையை நம்ம இப்ப இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு மேல ஃபண்ட்ஸ் மெனுவை கிளிக் பண்ணிட்டு இங்க வித்ட்ரா பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு புக் பண்ணின ப்ராஃபிட் 237.50 காசுல இருந்து இங்க அமௌண்ட் டு வித்ட்ரால 150 ரூபாய்னு டைப் பண்ணிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். brokerage சார்ஜஸ் போக மீதமுள்ள அமௌண்ட் நம்முடைய கேபிட்டலோட ஆட் ஆயிடும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல புக் பண்ற ப்ராஃபிட்டை அன்னன்னைக்கே வித்ட்ரா பண்ணிடணும். இல்லைன்னா மூல செயல் இழந்து ஓவர் ட்ரேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி யாருமே யோசிக்காததெல்லாம் யோசிக்க வச்சு மொத்தத்தையும் நவுத்திட்டு போயிடுவாரு நம்முடைய மார்க்கெட். இது மாதிரியான அசம்பாவிதம் எதுவும் நடவாமல் நம்முடைய லாபம் மற்றும் கேபிட்டலை காப்பாற்றுவதே நம்முடைய தலையாய கடமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட எதுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஓவர் ட்ரேட் மற்றும் பிடிஎஸ்டிக்கு இடம் கொடுக்காம நம்ம இன்னைக்கு புக் பண்ணின ப்ராஃபிட் மற்றும் கேபிட்டலை பத்திரமா பாதுகாத்துட்டோம். மார்க்கெட் இப்போ கரெக்ஷன் ஆன பிறகு பேங்க் நிஃப்டி 278.05 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால 45,156.40 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 92.90 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூ பார்த்தாக்கா 19,819.95 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மார்க்கெட் என்னாச்சு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோட நாளை மற்றும் மறுநாள் மார்க்கெட் க்ளோஸ்ல இருக்கும் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன். until then bye from மார்க்கெட் என்னாச்சு.